ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஓல்டு ஆக்டர் சீமா 2 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட மலையாள ஆக்டர் ஓல்டு ஆக்டர் சீமா 2 படங்கள் நடிச்சிருக்காப்புலங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசு காளி அப்படிங்கிற படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக வந்து சீமா நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை வந்து ஐவி சசி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் காளி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்புல. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சுக்காப்புல. இதில் ஜெயலட்சுமி நடிச்சுக்காப்புலங்க நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட சீமா அனிதா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துலாம். ரெண்டாவது படம் 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் எல்லாமே உன் கைராசி அப்படிங்கிற படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக வந்து சீமா நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை வந்து எம்ஏ திருமுருகன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை நம்ம ரஜினிகாந்த் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இதில் நம்ம ரஜினிகாந்த் சீமா நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா தான் இசையமைச்சுக்காப்புல. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் நம்ம சீமா நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.